மாணவனும் ஆசிரியர் கூறும் சொற்களை கொண்டு தன் மூளையை நிரப்பவே விளைகிறான். கொடுக்கல் வாங்கல் தீர்ந்ததும் இருவரும் தத்தம் வழியில் செல்கின்றனர். இந்த சூழ்நிலையில் ஆன்மீகம் என்ற ஒன்று இருப்பது ஏறக்குறைய தெரியாமலே போய்விடுகிறது. அதை கொடுக்கவோ ஏற்கவோ ஆளில்லாமல் போகிறது. இவர்களிடம் ஆன்மீகம் ஒரு வியாபாரமாக மாறிவிடுகிறது. ஆன்மீகத்தை பணத்தால் வாங்கிவிடலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அட கடவுளே, ஆன்மீகம் என்பது காசு கொடுத்து வாங்கக்கூடிய அளவிற்கு ஓர் எளிய பொருளா என்ன? நல்ல வேளை, அப்படி எளிதில் பெறக்கூடிய ஒன்றாக இல்லை ஆன்மீகம். மிக உயர்ந்த அறிவும் மிக உயர்ந்த மெஞ்ஞானமுமான ஆன்மீகத்தை விலை பேசி வாங்கவோ புத்தகங்களிலிருந்து பெறவோ முடியாது. உலகின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் போய் பார்க்கலாம். இமயமலையின் உச்சியை எட்டி பிடிக்கலாம். ஆல்ப்ஸ், காக்கசஸ் மலைகளின் மீது ஏறி வெற்றி கொடி நாட்டலாம். ஆழ்கடலின் அடிமட்டத்திற்கு செல்லலாம். திபெத் மற்றும் கோபி பாலைவனத்தின் சந்து பொந்துகளிலெல்லாம் தேடலாம். ஆனால் உன் உள்ளம் அதனை ஏற்பதற்கான தகுதி பெறாதவரை, உனது குரு வந்து சேராதவரை நீ ஆன்மீகத்தை கண்டடைய முடியாது. இறைவன் அனுப்புகின்ற அந்த குரு வரும்போது குழந்தை போன்ற நம்பிக்கையுடனும் எளிமையுடனும் அவருக்கு தொண்டு செய். அவரது ஆதிக்கம் உன்மீது ஏற்படுவதற்காக உன் இதய வாசலை நன்றாக திறந்து வை. இறைவன் அவரிடம் பிரகாசிப்பதை உணர். இத்தகைய அன்பையும் மதிப்பையும் உள்ளத்தில் கொண்டு உண்மையை நாடி செல்பவர்களுக்கு உண்மை, நன்மை, அழகு என்பவை பற்றிய மிக சிறந்த அற்புதங்களை உண்மை வடிவனாகிய இறைவன் உணர்த்துவார். சுவாமி விவேகானந்தரின் பக்தி யோகம் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு அன்பு மதம். அனுபூதியின் உச்சியை அடைவதற்கு ஒருவன் சின்னங்களையும் சடங்குகளையும் கடந்து போக வேண்டும். ஒரு மதத்தில் பிறப்பது நல்லது, ஆனால் ஒரு மதத்தினனாகவே சாவது தீயது என்று நாங்கள் இந்தியாவில் கூறுவதுண்டு. ஒரு செடியை பாதுகாக்க வேலி வேண்டும். அது மரமான பிறகு வேலி இடையூறாகிவிடும். பழைய முறைகளை குறை கூறுவதும் கண்டிப்பதும் தேவையில்லை. மதத்தில் வளர்ச்சி இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடுகிறோம். முதலில் நாம் ஒரு உருவக்கடவுளை நினைக்கிறோம். படைப்பவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் அறிந்தவர் என்றெல்லாம் அவரை பலவாறு அழைக்கிறோம். ஆனால் அன்பு தோன்றும்போது கடவுள் அன்பு மட்டுமே ஆகிவிடுகிறார். கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றியெல்லாம் அன்பு நிறைந்த பக்தன் கவலைப்படுவதில்லை. ஏனெனில் அவன் கடவுளிடமிருந்து எதையும் விரும்பவில்லை. நான் பிச்சைக்காரன் அல்ல என்று இந்திய மகான் ஒருவர் கூறுகிறார். பக்தன் பயப்படுவதும் இல்லை. கடவுளை மனிதனாகவே கருதி அவன் அன்பு செலுத்துகிறான். அன்பை அடிப்படையாக கொண்ட சில முறைகளை இங்கே காணலாம். ஒன்று, சாந்தம். கடவுளே எல்லோருக்கும் தந்தை. பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் போன்ற கருத்துக்களுடன் கூடிய பொதுவான அமைதியான அன்பு. 2, தாசியம். சேவை லட்சியம். நன்மையும் தண்டனையும் தருகின்ற தலைவராகவோ அதிகாரியாகவோ அரசனாகவோ கடவுளை கருதுதல். 3, வாத்சல்யம். கடவுளை தாயாகவோ குழந்தையாகவோ பாவிக்கும் முறை. இந்தியாவில் தாய் ஒருபோதும் தண்டிப்பதில்லை. இந்த ஒவ்வொரு முறையிலும் பக்தன் கடவுளை தனக்கு ஏற்றாற்போல் கற்பித்துக் கொண்டு வழிபடுகிறான். 4, சக்கியம். கடவுளை நண்பனாக பாவிக்கும் முறை. இங்கே அச்சம் என்பதே இல்லை. சமத்துவ உணர்வும் நெருக்கமும் நிலவுகிறது. கடவுளை நண்பனாகவும் விளையாட்டு தோழனாகவும் கருதி வழிபடுகின்ற இந்துக்கள் இருக்கிறார்கள். 5, மதுரம். கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள இனிய காதல் முறை. புனிதையான தெரசாவும் வேறு பல புனிதர்களும் இதற்கு உதாரணங்கள். கடவுளை மனைவியாக எண்ணும் பாவனை பாரசீகர்களிடம் உண்டு. இந்துக்கள் கடவுளை கணவனாக பாவிக்கிறார்கள். தெய்வமே என் கணவன், எனக்கு எல்லாம் அவரே என்று பிரச்சாரம் செய்த பேரரசியான மீராவை இங்கு நினைவு கூறலாம். பாவனையை பெரிதாக்கி மிகைப்படுத்தி கடவுளை எல்லாம் வல்லவர் என்றும் தந்தை என்றும் கூறுவது தெய்வ நிந்தனை என்று கூறுபவர்களும் இருக்கின்றனர். இந்த வழிபாட்டு முறையின் மொழி காமம் நிறைந்ததாக இருக்கும்.
சிலர் கள்ளக்காதலின் மொழியையும் பயன்படுத்துகின்றனர். கண்ணனும் கோபியரும் கொண்ட காதல் இதை சார்ந்தது. இந்த முறையை பின்பற்றுபவன் மிக கீழான நிலையை அடைவான் என்று உங்களுக்கு தோன்றலாம். நெறி பிறழத்தான் செய்கிறது என்றாலும் இந்த நெறியின் மூலமும் மகான்கள் பலர் தோன்றியுள்ளனர். மனிதர்களால் ஏற்படுத்தப்படுகின்ற எந்த முறையும் தவறாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதில்லை. பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் சமையல் செய்யாமல் இருப்பீர்களா? திருடர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் உடைமை எதுவும் இல்லாதிருப்பீர்களா? என் அன்பே, உன் உதடுகள் உதிர்த்த அந்த ஒரு முத்தத்தை ஒரே தடவை சுவைத்து நான் வெறி பிடித்தவன் ஆனேன். ஒருவன் ஒரு நெறியை சார்ந்தவனாகவோ சடங்குகளில் ஈடுபாடு உடையவனாகவோ நெடுங்காலம் இருக்க முடியாது என்பதே இந்த கருத்தின் விளைவாகும். முக்தி என்ற இறுதி நிலையே இந்திய மதத்தின் குறிக்கோள். இதையும் துறந்து எல்லாம் அன்புதான், எல்லாம் அன்பிற்காகவே என்ற நிலை அதன் பிறகு ஏற்படுகிறது. இவற்றின் இறுதியில் தோன்றுவது வேறுபாடற்ற அன்பு. அதுவே ஆன்மா. ஒரு பாரசீக பாடல் உண்டு. ஒரு காதலன் தன் காதலியின் வீடு சென்று கதவை தட்டினான். யார் என்று அவள் கேட்டாள். நான் தான் உன் காதலன் என்று அவன் பதில் கூறினான். போய்விடு, அப்படி யாரையும் எனக்கு தெரியாது என்று அவள் சொன்னாள். ஆனால் அவள் அதே கேள்வியை 4வது முறை கேட்டபோது, நானே நீ, என் அருமை காதலியே, எனக்காக நீ கதவை திற என்றான் அவன். உடனே கதவு திறக்கப்பட்டது. ஒரு பெண்ணின் மொழியை உபயோகித்து காதலை விளக்குகிறார் ஒரு பெரிய மகான். 4 கண்கள் சந்தித்தன. 2 உயிர்களில் மாற்றங்கள் ஏற்பட்டன. இப்போது நான் அவளை ஆண் என்றோ என்னை பெண் என்றோ கூற இயலாது, அல்லது அவளை பெண் என்றோ என்னை ஆண் என்றோ கூற இயலாது. இது மட்டும் எனக்கு நினைவில் இருக்கிறது. முன்பு நாங்கள் 2 உயிர்கள், காதல் தோன்றிற்று. இப்போது இருப்பது ஒரே ஆன்மா. மிக உயர்ந்த அன்பில் ஆன்மாக்களின் ஐக்கியமே உள்ளது. வேறு விதமான அன்பு எல்லாம் விரைவில் அழிந்துவிடும். ஆன்மீக அன்பு ஒன்றே நிலைத்திருப்பது, அதுவே வளரும். காதல் ஒரு குறிக்கோளை காண்கிறது. இது முக்கோணத்தின் 3வது கோணம். கடவுளே காரணமாகவும் படைப்பவராகவும் தந்தையாகவும் இருக்கிறார். அன்பே இறுதி நிலை. தான் பெற்ற குழந்தை கூன் முதுகோடு இருக்கிறதே என்று தாய் வருந்துகிறாள். ஆனால் சில நாள் பாலூட்டி வளர்த்ததும் அவனை அன்புடன் பாராட்டுகிறாள். அவனை மிக மிக அழகிய குழந்தை என்று கருதுகிறாள். கருத்த எத்தியோப்பிய பெண்ணின் உருவத்தில் சிறந்த அழகியும் கிரேக்க அரசிளம் குமாரியுமான ஹெலனின் அழகையே ஒரு காதலன் காண்கிறான். என்ன நடக்கிறது என்பதை நாம் பொதுவாக உணர்வதில்லை. எத்தியோப்பிய பெண்ணின் பூர்வம் வெறும் ஒரு தூண்டுதல். அங்கே காதலன் ஹெலனை காண்கிறான். முத்து சிப்பி மணலை முத்தாக்குவது போல் அவனது லட்சியமான அழகு அந்த தூண்டுதலில் படிந்து அதை மறைத்து அதை அந்த லட்சியமாகவே ஆக்கிவிடுகிறது. கடவுளே இந்த லட்சியம். இதன் மூலம் ஒருவன் எல்லாவற்றையும் காணலாம். ஆதலால் அன்பையே நேசிக்கின்ற நிலைக்கு வருகிறோம். இதனை விளக்க இயலாது. இதனை சொல்லும் திறமை சொற்களுக்கு இல்லை. இங்கே நாம் ஊமையாகி விடுகிறோம். அன்பு நிலையில் புலன்கள் பேரூக்கம் பெறுகின்றன. மனித அன்பு பல குணங்களோடு விரவியது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அன்பு செய்யப்படுகின்ற மற்றவரின் மனப்போக்கையும் சார்ந்தது அது. இப்படி அன்பு ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கும் தன்மையை விளக்குகின்ற சொற்கள் இந்திய மொழிகளில் உண்டு. மிக மிக தாழ்ந்த காதல் தன்னலம் மிக்கது. நேசிக்கப்படுவதால் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை சார்ந்தது அது. ஒருவர் கன்னத்தை காட்டுகிறார், மற்றவர் முத்தமிடுகிறார் என்று நாங்கள் இந்தியாவில் சொல்வதுண்டு. இதைவிட உயர்ந்தது இருவரிடமும் முகிழ்ந்து நிற்கும் இருதலை காதல். ஆனால் இதுவும் பின்னர் மறைந்து போகும். உண்மை காதல் தன் அனைத்தையும் தந்துவிடுகிறது. நேசிப்பவரை பார்க்க வேண்டும் என்று கூட நாம் விரும்புவதில்லை. நமது உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு நாம் எதையும் செய்வதில்லை. கொடுத்து கொண்டே இருக்கும் நிலையே நமக்கு போதுமானது
என்ற எண்ணம் அங்கே வந்து விடுகிறது. மனிதர்களுக்குள் இந்த அன்பு சாத்தியமில்லை. ஆனால் இறைவனை இவ்வாறு நேசிக்க முடியும். தெருவில் சண்டையிட்டுக் கொள்கின்ற சிறுவர்கள் கடவுள் பெயரால் ஆணையிட்டால் இந்தியாவில் அதை தெய்வ நிந்தனையாக கருதுவதில்லை. நெருப்பிலே கையை வை, அதன் சூட்டை நீ உணர்ந்தாலும் சரி உணராவிட்டாலும் சரி அது உன்னை சுடவே செய்யும். அதுபோல் இறைவனின் திருநாமத்தை சொல்வதனால் நன்மை மட்டுமே ஏற்படும் என்று நாங்கள் சொல்வதுண்டு. தெய்வ நிந்தனை என்ற கருத்து யூதர்களிடமிருந்து வந்தது. பாரசீகர்களது அரச பக்தியால் அவர்கள் பெரிதும் கவரப்பட்டார்கள். கடவுள் ஒரு நீதிபதி, தண்டிப்பவர் போன்ற கருத்துக்கள் தன்னளவில் தீயவை அல்ல, ஆனால் தாழ்ந்தவை, காட்டுமிராண்டைத்தனமானவை. பக்தி முக்கோணத்தின் 3 கோணங்கள். முதல் கோணம் அன்பு யாசிப்பதில்லை. இரண்டாவது கோணம் அன்பு பயம் அறியாதது. மூன்றாவது கோணம் அன்பு எப்போதும் அன்பு என்ற லட்சியமாகவே இருக்கும். அன்பு பரம்பொருள் இந்த உலகத்தை நிறைத்து நிற்கவில்லை என்றால் யாரால் ஒரு நிமிடம் வாழ முடியும்? யாரால் இமைப்பொழுது சுவாசித்திருக்க முடியும்?